ஹலோ ஹால், வெல்கம் டு ஜீவாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மட்டன் லிவர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்ய நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு இதை கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடாமல் இந்த மாதிரி இடித்து போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் லிவர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg லிவர் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கறி வேகிறதுக்காக கொஞ்சமாக நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிட்டு இது கூட 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் கடைசியில் பெப்பர் தான் நிறைய போட்டு வதக்க போகிறேன். அதனால் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கிறேன். 5 நிமிஷம் கழிச்சு எண்ணெய்லாம் கொஞ்சம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியெல்லாம் சேர்த்த அப்புறம் இதை வந்து ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கிறேன். ஒரு 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா தண்ணியெலாம் நல்லா வற்றிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி இது கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த லிவர் ஃப்ரையை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த லிவர் ஃப்ரை. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டி மட்டும் இல்லை, ரொம்பவும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.